ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோரில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு டார்க் ஷீட்டில் எப்படி டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன், அது ஒரு ஹீட் ப்ரெஸ் மிஷின், அதுக்கு இந்த டார்க் ஷீட், ஒரு டிஷர்ட். ஸோ இது இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுங்க. ஸோ இந்த மெத்தட் பர்ஃபெக்ட் காட்டன், சரிங்களா? ஸோ ஒரு பெரிய வந்து ஒரு டிடிஎஃப் செட்டப்போ, ஸ்க்ரீன் பிரிண்டிங் செட்டப்போ, ஒரு பிளாட்டரோ, இல்லை ஒரு சப்ளிமேஷனோ, ஒரு டிடிஏ, இந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு A4 சைஸ் ஷீட் மாதிரி. பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஷீட்டுங்க. அந்த பேப்பரில் நார்மல் இன்ஜெட் பிரிண்ட். ஸோ ஒரு இன்ஜெட் பிரிண்டர் வந்து உங்ககிட்ட இருக்கும், வீட்டில் இருக்குது. எனி பிரிண்டர், நான் வந்து Epson L1800 யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிரிண்டர் நான் பிரிண்ட் எடுத்தேன். கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் எடுக்கிற பிரிண்டராக இருந்ததுன்னா அவுட்புட் நல்லா டீட்டெயில் பக்காவாக, சரிங்களா? ஸோ அந்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து ஜஸ்ட்டு அந்த டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் தான், அந்த மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது தான் இந்த மெத்தடே, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஷர்ட் பிரிண்டிங். ஸோ இந்த பிரிண்டிங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ பிரிண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு டார்க் ஷீட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது, நான் வந்து செல் பண்ணுறது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷீட்ஸ் தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அமேசான்லேயே இருக்குது இந்த ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செட்டப்லாம் இருந்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஜெட் பிரிண்டர். அது எது நான் யூஸ் பண்ணுறது Epson L1800. அது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பிரிண்டர், சரிங்களா? ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிரிண்டரில் ஜஸ்ட் இந்த பேப்பரை போட்டு உங்கள் டிசைனை பிரிண்ட் எடுத்து இதில் 2 லேயர் இருக்கும். ஸோ நான் பேப்பரில் காமிச்ச மாதிரி அந்த ஷீட்டில் வந்து 2 லேயர் இருக்கும்.
அந்த லேயரை பிரிக்கணும். ஸோ அந்த பேக் சைடில் இருக்கிற ஷீட்டை பிரிச்சுன்னா இது ஒரு கிளாத் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை டிஷர்ட் மேலே வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது ஸ்டிக்கி ஆகிடும். இது எல்லா மெத்தடும் மாதிரியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் தான். சரிங்களா? குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரிண்ட்டுக்கும் ஒரு குவாலிட்டி அண்ட் அதோட குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு குவாலிட்டி அண்ட் அவுட்புட் இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் தான் இம்பார்ட்டன்ட் திங். நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா பக்காவாக இருக்கும். இது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பக்காவானதுனால. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற அவுட்புட்டை வச்சு தான் இருக்குது. இதுக்கு பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தெரியல. ஒரு இன்ஜெக்ட் பிரிண்டர், ஸோ நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ட் பிரிண்டர்லேயே யூஸ் பண்ணலாம். பேப்பர் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அண்ட் ஹீட் ப்ரெஸ் மிஷினு டிசைன். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூகுள்லேயே இருக்குது. நிறையா ஒரு டிசைன் எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்தால் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா சந்திக்கிறேன்.